ஹாய், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தக்காளி இல்லாத ரசம். கேரளா ஸ்டைல் மிளகு வறுத்த புளி அண்ட் கருவாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு வெந்தயம் 1/4 ஸ்பூனு, கடுகு தாளிக்கிறதுக்கு போட்டு கடுகு பொரிஞ்சதும் ஒரு 10 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. அப்புறமா வரமிளகாய் 2 சேர்த்து நல்லா வணக்கணும். புளி ஊற வச்சுருக்கோம்ல, அதை நல்லா கரைச்சி சேர்த்துக்கணும். புளி தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் 3 சேர்த்து நல்லா கலக்கி வச்சுருங்க. 2-3 கொதி வரணும். அதில் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க. ரசம் நல்லா கொதிச்சாதான் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகும். அதுக்கு காம்பினேஷன் கருவாடு. இது மாந்தல், இது கேரளா ஸ்பெஷலு. கருவாடை சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கு. அதில் உப்பு இருக்கிறதுனால வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்தா போதும். மிளகாத்தூள் நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். மிளகு வறுத்த புளி கருவாடு ஃப்ரை காம்பினேஷனுக்கு சாப்பாடு எக்ஸ்ட்ராவே உள்ளே போகும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நாங்கள் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஈஸியான ரெசிபீஸ் எல்லாம் போடுறோம். தேங்க்யூ.